ஏங்க சீமானுக்கு மரியாதை இருக்குது? சீமான் வைக்கிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல? சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கு. என்ன செஞ்சோம், என்ன செய்கிறார்கள், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், எதெல்லாம் இவங்க கெடுத்து வச்சுருக்காங்க. 4 சப்ஜெக்ட் அவர் தொடர்றாரு. அண்ணாமலை கூட அரசியலுக்கு வந்தார். ஒரு வருஷம் தடுமாறினார், கண்டபடி வாய் விட்டார், ட்ராலுக்கு உள்ளானார், எல்லாம் பண்ணார். அடுத்தடுத்த வருஷங்களில் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதா இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை பேசுகிற சப்ஜெக்டை நீண்ட கால அரசியலில் இருக்கவங்க கூட தொட முடியாது. இவர்கள் தான் திட்டமிட்டு ரோட் ஷோன்னு ஒன்று உருவாக்குறாங்க. கோயம்புத்தூர்லேயும் பண்ணாங்க, மதுரையில் இங்கேருந்து பேட்டியே கொடுத்துட்டு நான் போகிறேன் யாரும் வராதிங்கன்ட்டு அங்கே பிரச்சார வாகனத்தை எடுத்துகிட்டு ஷூட்டிங் யாரும் கிளம்புவானா? அந்த வேலையை பண்ணீங்க, போலீஸ் தடுத்தது. திருச்சியிலையும் அந்த வேலையை பண்ணீங்க, ஒரு 10,000 பேரை அப்படியே வச்சுக்கிட்டு ஊர்வலம் மாதிரி வந்தீங்க. அதனால் அந்த திருச்சி மக்கள் அனுபவிச்ச கஷ்டம் ப்ளஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சனிக்கிழமை நான் ஏன் வரேன்னா யாருக்கும் தொல்லை சொல்கிறாரு. ஆனால் சனிக்கிழமை இவர் பண்ணது, அந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட திருச்சியே அப்படியே முடங்கி போச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த துறையில் தான் இருக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை எங்கே போய் கேட்டு வாங்கினாங்க? ஆர்எஸ்எஸ் பேரணி அனுமதி கொடுத்து போச்சு இல்லை, எங்கே போய் வாங்கினாங்க? நீதிமன்றம் போய் தான். அப்போ இவங்க கொடுத்தாங்களா பர்மிஷன்? கொடுக்கல. அப்புறம் இவர் கேட்கறது தப்பு இல்லை. பிரதமர் வந்தார்ல, 40 கண்டிஷன் போட்டாங்க. இவர் கூட 23 கண்டிஷன், 40 கண்டிஷன் இது பண்ணக்கூடாதுன்னு. அதில் அவர்கள் பேசி பிரதமர் வரதானே செஞ்சார். அமித்ஷா வந்தப்போ இதே கண்டிஷன். கரண்ட்டு கட்டாச்சுன்னா அமித்ஷா கட்டாவில் இவரை அரெஸ்ட் பண்ணதே கரண்ட்டு கட்டானால தான் சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டே இல்லைன்றப்போ மடக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்களே அதை அமலப்பட்டு போயிட்டாங்க. அப்போ ஆம்புலன்ஸை விட்டுட்டு திமுக ஒருத்தர் நிர்வாகி காரை எடுத்துகிட்டு வந்தார். இதெல்லாம் நடக்குது. அப்போ குற்றச்சாட்டு இவர்களுக்கு எதிராக திரும்ப பதில் சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர்லாம் ஒன்றும் ஆம்புலன்ஸ் போய் விட்டு 30 தடவை என்ன பண்ணலாம் சொல்லலை. மொரார்ஜி தேசாய் ஆகச்சிறந்த ஒரு நேர்மையாளர். ஆனால் ராவை கலைச்சார். அவர் வெளியுறவு கொள்கையில் நம்முடைய ராவை கலைச்சி விட்டார். கடுமையான கஷ்டம் ராக்கு. 77லேருந்து 80 வரைக்கும் வெளியுறவில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். அதாவது முட்டாள்தனம். 80ல் இந்திரா காந்தி மறுபடியும் வந்தோன்னா ராவை மறுபடியும் உயிர்ப்பிச்சாங்க. கமல்ஹாசன் வர்றவங்களாம் ரசிகர்கள் எல்லோரும் வாக்களிக்க மாட்டார் என்பதை 8 வருஷம் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன்றாரு. அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி விஜய்க்கு சொல்கிறாரு. இதே தான் விஜயகாந்துக்கும் நடந்தது. விஜயகாந்த் வந்து ஏற்றத்தையும் சந்தித்தார், இறக்கத்தையும் சந்தித்தார். விஜயகாந்த் 79 எம்எல்ஏ பெரிய லெவலில் மரியாதை எல்லாம் இருந்தப்போ அவரை ஈஸியாக காலி பண்ணாங்கல்ல ஜெயலலிதா பண்ணுவாங்க. இல்லை, இது வந்து கமலஹாசனை வச்சு விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி புரிஞ்சுக்கவா? கமலஹாசன் லேட்டஸ்ட்டு கொத்தடிமை அவங்களுக்கு. அப்போ அவர் அப்படி தான் பேசுவாருன்றாங்க. அவர் அப்படி தாங்க பேசுவார். ஆனால் அவர் பேசுறதுல உண்மை இருக்கா போயிருப்போம். கமலை நம்ம கூட கிண்டல் பண்ணுவோம், அவருடைய அரசியலை கிண்டல் பண்ணுவோம். அவர் சொல்கிறது உண்மை தானே. நானும் அதானே சொல்கிறேன். உங்கள் ரசிகர்கள் நீங்கள் எப்படி அவர்களை அரசியல் படுத்தணுன்னு இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆரை மறுபடியும் உதாரணமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் திமுக விட்டு நீக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆர் ரசிகர்கள் பெரும்பாலானோர் கலைஞரை தலைவராக ஏற்றுட்டாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். அவர்களிடம் அண்மையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சார பயணம் குறித்து தான் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. போன வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போன சனிக்கிழமை, அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கணும்ப்பா, என்னப்பா ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறாரு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது, 5 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறாருன்னு நீங்கள் போன சனிக்கிழமை பேசியிருக்கிறாரு. 20 மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் பல முக்கியமான பிரச்சனைகளை தொட்டு பேசியிருக்காரு. திருவாரூரில் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, 8 நிமிஷம். ஆமாம். ஸோ ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆயிருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் முதற்கட்ட பார்வை என்ன? இம்ப்ரவைசேஷன் வந்து எதுலன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வந்ததில் இருந்தது. ஏன்னா கோர்ட்டு உத்தரவு. இப்போ பரவாயில்ல, உங்கள் வாயிலிருந்து ஒரு முன்னேற்றம் இருக்குதுப்பான்னு சொல்லியிருக்கீங்களே. நல்ல விஷயம் நடந்தால் நம்ம உண்மையிலே பாராட்டலாங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் வந்தப்போ வரவேற்றது நம்ம தான். ஆனால் அதற்கு ஏற்ற இது செயல்படலன்றப்போ நம்ம சுட்டி காமிக்கிறோன்னா நம்ம இல்லை, பலரும் சுட்டி காமிக்கிறாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டே போனாங்கன்னா வரவேற்கலாம். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வீங்க வரவேற்கணுன்றதெல்லாம் அதுக்கு இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. அது டீகோடு பண்ணுறதுலாம் ஆள் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆள் கிடையாது. நம்மளை எப்படி அணுகினாலும் நம்ம வந்து அணுகாவிட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் சொல்லுவோம். என்ன பிரச்சனைனா இப்போவும் சொல்கிறேன்,
ஆளூர் சானவாஸ்லாம் சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட எப்போவுமே உடன்பட மாட்டேன். ஆனால் நேற்று பேசின விஷயங்கள்லாம் நான் உடன்படுறேன். ஒரு அரசியல் தலைவர் எப்பொழுது முழுமையான அரசியல் தலைவர் ஆகிறார் என்றால் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது. இது வந்து ஒரு நவீன காலகட்டமாக இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் யுகமாக மாறி போச்சு. ஒரு அறிக்கை விடுறோம், தேவைப்பட்டால் வந்து எங்கள் செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்களை போய் சந்தித்து பேசுகிறாங்க. கட்சி நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களை சந்திக்கும் போது பேச போகிறோம், இவ்வளவுதான். அவரும் நீங்கள் அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசமாக மாறி போச்சு. யாராவது வேணும்ட்டே வாயப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு போக்கு அவங்கள்ட்ட இருக்குது தானே. அஜெண்டா ட்ரிவன் ஜெர்னலிசம் எல்லா காலத்துலையும் இருக்கும், இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அது உண்மையை ஒத்துக்கிறீங்க. அது எதுக்கு ஒருத்தர் ஆட்படணும்? யார் ஆட்படாமல் இருக்கிறா? எல்லா தலைவர்களும் இதுக்காக ஒதுங்கி போயிட்டாங்களா? எல்லா தலைவர்களும் 99% தலைவர்கள் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, சங்கடமான கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்க. அதை தவிர்த்துன்னா இல்லை விடுங்க வேறு கேள்வி கேளுங்கன்ற இதுவும் இருக்குது. நோ கமெண்ட்ஸ்ட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் தவிர்த்த தலைவர்கள்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற கேட்டகரியில் ஒரு 50% இவங்களாம் பாருங்கள் பண்ணிட்டாங்க, அவரும் அந்த ரூட்டில் போகிறாரு, கரெக்டு தானுங்கன்னா நான் ஒத்துக்குவேன். இல்லையே, இவர் மட்டும்தான் பிரச்சனை. என்னென்னா இவர்களுக்கு அது கிடையாது, இவர்களுக்கு அரசியல் தெரியாது, அதுதான் பிரச்சனை. இவர்களுக்கு ஏதாவது சொல்லி மாட்டிக்குவோமோ, எந்த பிரச்சனையில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வரைக்கும் போன காலம் கூட தப்பு இல்லை. இனி வருங்காலங்களையாவது நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்றேன். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஏதோ சினிமா சார்ந்தவர் ஒரு கதை வசனகர்த்தா உங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறதும், ப்ளஸ் அந்த லோக்கல் ஆளை கேட்டால் அவருக்கு ஏற்ற நாலேஜ் உள்ளது தான் அவர் சொல்லுவார். 40 ரூபா மூடைக்கு எக்ஸ்ட்ரா பிடுங்குறாங்க, இங்கே வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு. அப்போ அதிலலாம் கொஞ்சம் டெக்னிக்கல் எரரு, ஃபேக்சுவல் எரர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து தெரியும், இது தப்பு இது ரைட்டுன்னு கிராஸ் செக் பண்ணுறதும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே விவசாயிகள் பிரச்சனையை வந்து மூடைக்கு 40 ரூபா பற்றி பேசுவீங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் பிரச்சனையோடு சேர்ந்து பேசுவீங்களா? உங்களை எப்போ நீங்கள் சிஎம்ஐ லாக் பண்ண முடியும், தமிழக அரசை லாக் பண்ண முடியும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களை விட நாகை மாவட்டத்தை இணைக்கிறது, ஒட்டுமொத்த விஷயங்கள் பேசுகிறது. ஸ்டீல் ஃபேக்ட்ரினா எத்தனை ஃபேக்ட்ரி நீங்கள் முதலீடுன்னு போகிறீங்க, இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஸ்டீல் ஃபேக்ட்ரி எப்போ மூடினாங்கன்றதும் ஒன்று இருக்குல்ல. 90களில் காங்கிரஸ் பீரியடில் மூடியிருக்காங்க. அதற்கு பிறகு எத்தனையோ கவர்மெண்ட் வந்துட்டு போயிடுச்சு, கிட்டத்தட்ட 35 வருஷம். அப்போ அதில் நம்ம எடுக்கிறோன்னா என்ன நம்ம அதில் வைக்கிறோம், என்ன கேட்குறோம் அப்படின்னு. ரயில்வே இதுன்னா அதுக்கு இன்றைக்கி சில பேர் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இல்லவே இல்லைன்றாங்க, இருந்துச்சுன்றாங்க. இருந்துச்சு, எங்கே போச்சு? இல்லை, இப்போ என்னன்னா அது ஒரு விவாதம். அது இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் மற்ற தொழிற்சாலை வேற மாதிரி நிறைய பேசி, அதனால தான் சொல்கிறேன், அது இம்ப்ரூவ் ஆகி திருச்சியில் இருக்குது. அப்போது இது இன்னொன்று சுகாதாரம் பற்றி அங்கே டிபார்ட்மெண்ட்டை கேட்டு பாருங்கன்னு மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் கொண்டு வருவாங்க. பத்திரிகையாளர்களே நாங்கள் எங்களோட பழகின ஆட்களில் ஒரு சிலர் அப்படியே தங்கிடுவாங்க. அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தெருவில் இருக்க பிரச்சனை, சின்ன பிரச்சனை, அதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பான். அதை தான் தூக்கிட்டு வந்து செய்தியாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம சொல்லுவோம், இல்லைப்பா இது ஒரு பெரிய பத்திரிக்கை, இதில் ஒரு குறிப்பிட்ட நியூஸை போனால் கூட இத்தனை கீவேர்டுன்னு போராட வேண்டியது இருக்கும், சிங்கிள் காலம் நியூஸ் கொண்டு வர கூட கஷ்டப்படணும். அப்போது நீ சொல்கிற நியூஸு இதுக்கான தரமே கூட கிடையாது அப்படின்னா என்னங்க நீங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த லெவல் தாண்டல. அதே தான் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர்னால் அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர், திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர், தாவேகாலருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீ இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுனா அவனுக்கு தெரிஞ்ச என்னென்னா, சார் இந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட்டு வேலை செய்யலை, இங்கே இந்த டாக்டர் இல்லை, இப்படி தான். ஆனால் காலேஜில் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை, இங்கே டாக்டர் இல்லைன்னா ரெண்டு சப்ஜெக்ட்டு, ரெண்டுமே வந்து தேவையற்ற விஷயம் நினைக்கிறேன், தேவையான விஷயம். அதை எப்படி தொடணுன்றேன். ஒன்று உயர்கல்வித்துறையில் இன்றைக்கி பிஃபார்மு எம்ஃபார்முக்கான இதில் பேராசிரியர் பணியிடங்களை இன்றைக்கி நிரப்பாமல் இருக்குது. உயர்கல்வித்துறை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஆளுநர் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு, உயர்கல்வித்துறையில் நீங்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கிற மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்றது குற்றச்சாட்டு. நீங்கள் அதை சொல்லிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். இங்கே மருத்துவர்கள்னால் சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. லேட்டஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, அம்மா கிளினிக்கை மாற்றி இல்லந்தோறும் மருத்துவம் கொண்டு வர்றீங்க. இது எல்லாமே அந்த காலத்திலேருந்து 40-50 வருஷமாக நம்முடைய பாரம்பரிய இது கிராம சுகாதார திட்டன்றது. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 2 பேருமே மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. மக்களுக்கு இன்றைக்கும் 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் இருக்குது மருத்துவ துறை. இந்த மாதிரி இருக்குதுல்ல, இதை பாருங்கள் கர்ப்பிணிகளுக்கு, இங்கே பாருங்கள் 16 கர்ப்பிணிகள் ஊசி போட்டாங்கன்னா
இப்படி கனெக்ட் பண்ணுறது நான் இப்போ பேசினது எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போது நீங்கள் அதை எதுவுமே இல்லை, ஒரு வார்த்தை டெம்ப்ளேட் வார்த்தை ப்ளஸ் சொன்னதை நீ சொல்லிட்டியாப்பா அதை கொடு, அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். காவிரி பிரச்சனையில் குடிநீர் பிரச்சனையை சொல்கிறீங்க, அங்கே இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் காவிரி நீருன்றது விவசாயம் சார்ந்ததும் தானே. அதில் எவ்வளோ சிக்கல்கள் அனுபவிக்குது. 74ல் நீங்கள் சொல்கிறத சொல்லாமல் உங்கள் அப்பா தான் அந்த திட்டத்தில் 152 டிஎம்சின்றதை 74 ஆக்குனார். இன்றைக்கி அதோடைய பலனை அனுபவிக்கிறோமா? இன்றைக்கும் நீங்கள் தைரியமாக மேகதாட்டு அணையை கேட்குறீங்களா? வீரம் அதெல்லாம் பேசுகிறீங்களா? உங்கள் கூட இருக்க காங்கிரஸ் தானே, உங்கள் ராகுல் காந்தி தானே, நீங்கள் பிரச்சாரம் பண்ண சித்தராமையா தானே மேகதாட்டு அணையை கட்டுறேன்றாங்களே. என்ன பண்ணீங்க? டீலிமிட்டேஷன் அவங்கள கூப்பிட்டு சிவப்பு கம்பளம் விரிச்சிங்களா? அன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சிங்களா? இப்படி கேட்டு இந்த அரசியல் பேசினாதாங்க விஜய் ஒரு தெளிந்த எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பாருங்க. ஏங்க சீமானுக்கு மரியாதை இருக்குது? சீமான் வைக்கிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல? சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கு. என்ன செஞ்சோம், என்ன செய்கிறார்கள், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், எதெல்லாம் இவங்க கெடுத்து வச்சுருக்காங்க. 4 சப்ஜெக்ட் அவர் தொடுறாரு. கரெக்டு. இப்போ என்ன கேட்டால் இப்போது நான் என் கேள்வியாக கூட எடுத்துக்க தேவை. நீங்கள் லேமன் கொஷினை கூட பாருங்கள். அவர் முதல்ல வந்ததுலேருந்து இதெல்லாம் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா, அதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ரைட். ஒரு மாற்று கட்சியாக புதிய சக்திகள் வரட்டுங்கிறத வரவேற்கிறீங்க. ஆனால் என்னதான் விஷயத்தை அவர் இம்ப்ரூவ் பண்ணி பேசினாலும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறாரு முத்தலிஃப் அவர்கள். ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பண்ண இதே ஏன் பேசுகிறேன். நீங்கள் என்னன்னா நீங்கள் ஒரு மனசில் நீங்கள் ஒரு கருத்துக்களை வச்சுட்டு அந்த கருத்தை அவர் ஏன் பேசுறேன்னு கேட்குறது நியாயமானு கேட்குறாங்க. உங்கள் பதில் என்ன? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தலைவராக அவரால் வர முடியுமா என்ன? நான் இப்படி சொல்கிறது நியாயமானு கேட்குறது கரெக்டு. நியாயம் இல்லை, உங்கள் கருத்துக்கெல்லாம் அவர் வர முடியாதுன்னு நான் அதை சொல்லலையே. நான் ஆரம்பத்திலேருந்தே இன்றைக்கி சொல்லலை, ஆரம்பத்திலேருந்தே பொதுவான விஷயங்களை தொட்டு பேசணுன்ற விஷயத்தை தமிழ்நாட்டுக்கான பொதுவான விஷயமா இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் தொட்டு பேசணும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ மக்களை போய் ரீச் ஆவீங்க. ஒரு தேர்ந்த தெளிந்த அரசியல்வாதியாக உருவெடுப்பீர்கள். அப்போது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைனா மூடைக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்றது ஒரு இஷ்யூ. அதை விட பெரிய பெரிய இஷ்யூலாம் இருக்குது. அதை எடுத்து அதோட அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரியும் அநியாயம் நடக்குது, அதை தான் தொடணுன்றேன். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகணுன்றதை பற்றி நான் பேசணும் தவிர நான் குறை சொல்லலை. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன், டாஸ்மார்க் மேட்டரை இவர் கையில் எடுக்கணும். இவர் கையில் எடுத்தாருன்னா பத்திக்கும். தாய்மார்கள் வாக்கு அப்படியே ஐயோ நம்ம பிரச்சனையை பேசுகிறான்டா, தமிழகம்னால இதாச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு கஞ்சா இதெல்லாம் அடிமை. உங்களுக்கு பொறுப்பு இல்லையாங்க? உங்களை நம்பி வந்த அந்த இளைஞர்கள் எல்லாருமே எவ்வளோ பேர் இப்போ போதைக்கு பழக்கமாகுவான், இல்லை நாளைக்கு பழக்கமாகுவான். அவனை ஆரம்பத்திலே நீங்கள் தடுத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல அரசியல் இதில் வருவான், வாழ்க்கை இதாகும். ஒரு 100 பேரில் 10 பேர் கேட்டால் கூட உங்களுக்கு லாபம், தமிழகத்துக்கு லாபம், வருங்கால இளைய தலைமுறைக்கு லாபம். கஞ்சாவுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கிட்ட போக மாட்டான்ல, உங்களை ட்ரால் பண்ணுவாங்க. நீ சினிமாவில் என்ன பண்ணான்னு போடுவான், ரெடியாக வரவா பாட்டை எடுத்து போடுவான், அதெல்லாம் அவன் வேலை. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் நான் சினிமான்றதெல்லாம் கமர்ஷியல் வேறு. ஆனால் என்னுடைய அரசியல் இந்த மக்களை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும். இந்த வருங்கால சந்ததியை நான் போதை பழக்கத்துலேருந்து மீட்டெடுக்கிறது என்னுடைய கடமை. என்னை வாழ வச்ச தமிழகம்னு பேசுனீங்கன்னா உங்களை யாராவது தடுத்தாங்களா? இதை நான் சொல்லும் போது நான் பொறாமையில் சொல்கிறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தானே பார்க்குறீங்க. இந்த விஷயத்தை நான் சொல்ல வேணாம், நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு பேசுங்கன்றேன். நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ மலிவாக எவ்வளோ இலகுவாக எழுதி தருவாங்களோ அங்கே போய் எழுதி வாங்கிட்டு அதையும் கொண்டு இன்னும் நீங்கள் திருத்துறீங்க. கடல் அரிப்புனா அதை மண் அரிப்புன்னு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாருன்னா, அதை மீன் அரிப்புன்னு மாற்றி இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறாருன்னா அதையே நீங்கள் கிராஸ் செக் பண்ணாமல் தான் பேசுகிறீங்க. அப்போ கிண்டலுக்குள்ள ஆகுறீங்க. அதுதான் நான் இன்னும் கேட்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் ஒரு ஃபேக்சுவல் எரர் தானே. இதெல்லாம் அப்பப்போ எல்லா தலைவர்களும் நடக்கிறது தான். ஸ்டாலின் தப்பாக பேசலையா, எடப்பாடி தப்பாக பேசலையா, அண்ணன் சீமான் தப்பாக பேசலையா, சீமானும் எடப்பாடியும் தப்பாக பேசுனதா ஒன்று ஏதாவது பேசும்போது சின்ன எரர் சொல்கிறேன். அது மனித இயல்பு தானேங்கிறேன். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான லீடரை நீங்கள் ஒரு வைகோ மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எல்லாரையுமே எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குல்ல. 2 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. நீங்கள் அந்த 2 வருஷத்துக்குரிய அனுபவத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். அண்ணாமலை கூட அரசியலுக்கு வந்தார். மொதல் 1 வருஷம் தடுமாறினார், கண்டபடி வாய் விட்டார், ட்ராலுக்கு உள்ளானார், எல்லாம் பண்ணார். அடுத்தடுத்த வருஷங்களில் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதா இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை பேசுகிற சப்ஜெக்டை நீண்ட கால அரசியலில் இருக்கவங்க கூட தொட முடியாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவர் தடுமாறினார். அதுக்கப்புறம் அவர் ஐபிஎஸ்க்கு எடுத்த பயிற்சி இருக்குல்ல, அந்த இது அவருக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அது கனெக்ட் ஆனவுடனே கரெக்டான ஒரு இது டேட்டாஸு ப்ளஸ் இவருடைய அந்த அனுபவம், அதாவது நாலேஜை உள்வாங்கிக்கிறது, ரெண்டும் சேரும் பொழுது அவர் தெளிவாக பேச ஆரம்பிச்சிடுறாரா.
நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் இறங்கணுமா வேணாவா? சரி, நீங்கள் இறங்கல, உங்களுக்கு பிரச்சனை நீங்க இருக்குது. இதெல்லாம் சொன்னீங்க போன வாட்டி இந்த வாட்டி பரவாயில்லன்னு சொல்றீங்க. அப்ப அது இம்ப்ரூவைஸ் எதில் பரவாயில்லன்னு சொன்னா? நான் சொல்லியே. இப்ப சொன்னீங்களே கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்காரு. சீக்கிரமாக வந்திருக்காருன்னு அது கூட கோர்ட்டு மிரட்டி, நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? இவர்கள் தான் திட்டமிட்டு ரோட் ஷோன்னு ஒன்று உருவாக்குறாங்க. கோயம்புத்தூர்லேயும் பண்ணாங்க, மதுரையில் இங்கேருந்து பேட்டியே கொடுத்துட்டு நான் போகிறேன் யாரும் வராதீங்கன்ட்டு அங்கே பிரச்சார வாகனத்தை எடுத்துகிட்டு ஷூட்டிங் யாரும் கிளம்புவானா? அந்த வேலையை பண்ணீங்க, போலீஸ் தடுத்தது. திருச்சியிலையும் அந்த வேலையை பண்ணீங்க, ஒரு 10,000 பேரை அப்படியே வச்சுக்கிட்டு ஊர்வலம் மாதிரி வந்தீங்க. அதனால் அந்த திருச்சி மக்கள் அனுபவித்த கஷ்டம் ப்ளஸ்ஸு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சனிக்கிழமை நான் ஏன் வரேன்னா யாருக்கும் தொல்லை ரீசனா சொல்றாரு. சொல்கிறாரு. ஆனால் சனிக்கிழமை இவர் பண்ணது, அந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட திருச்சியே அப்படியே முடங்கி போச்சு. ஃப்ளைட்டு மிஸ் பண்ணவன், ஃப்ளைட்லேருந்து வந்தவன், அப்பாவுடைய சாவுக்கு வந்தவன், இந்த மாதிரி ஒரு பெரிய முடக்கமே அன்றைக்கி நடந்தது. அது காரணம் நீங்கள் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, அடுத்த வாரம் கோர்ட்டு தீர்ப்புன்னு வந்தோடனே சாதாரணமாக வர்றீங்கல்ல, அப்போ உங்களால் இப்படியும் வர முடியும், அப்படியும் வர முடியும். அப்போ தீர்மானிக்கிறது நீங்கள் தான். அதை தான் நான் சொல்கிறேன். பிரச்சார பயணம்னா பிரச்சார பயணமாக போங்க. அந்த இடத்துக்கு இப்போ போனீங்கல்ல, ஒரு மணி நேரம், ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்டு வந்துட்டு 1 மணி நேரமாக வந்தீங்கல்ல, அது பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. 11:30 அப்படின்னா 12:30 ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. அடுத்தது உங்களால் முடிக்க முடிஞ்சதில்ல. அப்போது நீங்கள் இதே இந்த நேரத்தெல்லாம் இன்னும் சுருக்கி பிரச்சார நேரத்தை 30 நிமிஷமாக நீங்கள் பேசுனீங்கன்னா, அதில் நல்ல சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா அதானே நிற்கும். ஓகே, அதில் அவர் சொல்றாரு, திமுக எனக்கு போடுற கட்டுப்பாடுகள் எல்லாம் எனக்கு இவ்வளோ போடுறீங்களே சிரிப்பா இருக்கு சார். நீங்க இதே மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் கார்டுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு கட்டுப்பாடை போட்டுருவீங்களா சிஎம் சார் அப்படின்னு கேட்கிறாருன்னா, டைரக்ட்லி அட்டாக்கிங் டிஎம்கே. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அண்டர் டீலிங் இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய விமர்சனம் தானே. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த துறையில் தான் இருக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை எங்கே போய் கேட்டு வாங்கினாங்க? ஆர்எஸ்எஸ் பேரணி அனுமதி கொடுத்து போச்சு இல்லை, எங்கே போய் வாங்கினாங்க? நீதிமன்றம் போய் தான் வாங்கினாங்க. அப்போ இவங்க கொடுத்தாங்களா பர்மிஷன்? கொடுக்கலல்ல. அப்புறம் இவர் கேட்கறது தப்பு இல்லை. அவரோட கட்டுப்பாடுகளை எக்ஸ்ட்ரா விதிப்பியா? எனக்கு பண்றல, அவங்களுக்கு பண்ணு பாப்போம். பண்ணதுனால தானே அவங்க நீதிமன்றத்தில் போய் கிடையவே கிடையாதுட்டாங்க. பேரணிக்கு அனுமதியே கிடையாதுட்டாங்க. அது நீதிமன்றம் போனோன்னு மற்றவங்களுக்கு அனுமதின்றப்போ இவங்களுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற? இல்லை சார், அது கட்டுப்பாடு நீ விதிச்சுக்கோ, அனுமதி கொடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஆயுதம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் வந்தது. முழக்கங்கள் இது, அப்புறம் வழிபாட்டு தலங்களில் இது பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் கோர்ட்டு சொல்லுது. அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ, பர்மிஷனே கொடுக்க மாட்டேன், எப்படி பண்ணுவேன்ட்டு தான் ஆர்எஸ்எஸ் கொடுத்தாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். கைகோர்க்கல. பிரதமர் வந்தார்ல, 40 கண்டிஷன் போட்டாங்க. இவர் கூட 23 கண்டிஷனு, 40 கண்டிஷனு, இது பண்ணக்கூடாதுன்னு. அதில் அவர்கள் பேசி பிரதமர் வரதானே செஞ்சார். அமித்ஷா வந்தப்போ இதே கண்டிஷனு. கரண்ட்டு கட்டாச்சுன்னா அமித்ஷா கட்டாகல. இவரை அரெஸ்ட் பண்ணதே கரண்ட்டு கட்டானால தான் சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி கரண்ட்டு கட்டாச்சு. அந்த கோபத்தில் தான் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு. டேய், அந்த ரெய்டு 5 மாதம் முன்னாடி திட்டமிட்டு எல்லாம் பண்ணி வருதா எவ்வளோ? அது இந்த வித்தியாசம் தெரியாதவர்கள் சொன்னது. இன்றைக்கி ஜர்னலிஸ்ட் அப்படி போய்கிட்டுன்னு வச்சிங்களேன். அப்போ இவர் பேசுறதுல உண்மை இல்லைன்றது தெரியுதா? இதையே நீங்கள் போய் இப்படி ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று, இவர் பேசுனதில் இவரை பற்றிய புலம்பல், இவரை பற்றிய விஷயங்கள், இவரை பற்றி பெருமை பேசுகிற விஷயங்கள் 9 நிமிஷம் இருந்தது. 17-18 நிமிஷம் பேசுனதில் 9 நிமிஷம் இது இருந்தது. 8 நிமிஷம் தான் இந்த டெம்ப்ளேட் தொட்டினது. மீதி 9 நிமிஷம் என்ன இருந்ததுன்னா, என்ன நான் தனியால் இல்லை, யாரை மிரட்டி பார்க்குறீங்களா? இதெல்லாம் தேவையே இல்லைன்றேன். திரும்ப உங்களை பற்றி நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஒரு கட்டத்தில் ரசிக்க மாட்டாங்க. எப்படி பாசிசம் பாயாசம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது புரியுதுண்ணே. ஆனால் என் மேலே இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறீங்கிறத அவர் சொன்னால் தானே மக்களுக்கு புரியும். அதனால் அவர் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாமே. எடப்பாடி நான் சாதாரணமாக பர்மிஷன் கொடுத்தா போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அது நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கேட்க 100% நியாயமான கேள்வி. அதே எடப்பாடி பழனிசாமியாவும் ஆம்புலன்ஸ் அனுப்பி நீ இப்படி பண்றேன்னு வெளியில மக்கள்கிட்ட சொல்றாரா இல்லையா? ஆம்புலன்ஸ் அனுப்பி அந்த பிரச்சனை பெருசாகி இவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்போது தான் அதை சொல்றாரு அவர். 29 தடவை 30 தடவை போயிருக்கு. இப்போ ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டே இல்லைன்றப்போ மடக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்களே அதை அமலப்பட்டு போயிட்டாங்க. அப்போ ஆம்புலன்ஸை விட்டுட்டு திமுக ஒருத்தர் நிர்வாகி காரை எடுத்துகிட்டு வந்தார். இதெல்லாம் நடக்குது. அப்போ குற்றச்சாட்டு இவர்களுக்கு எதிராக திரும்ப பதில் சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர்லாம் ஒன்றும் ஆம்புலன்ஸ் போய் விட்டு 30 தடவை என்ன பண்ணலாம் சொல்லலை. இவர் அப்படி இல்லை, மீட்டிங் பர்மிஷன் கொடுத்தே பெரிய இஷ்யூ மாதிரி மாற்றுறாரு. அதை வச்சுட்டு புலம்புறாரு. இன்னும் நான் யார் என்னை மிரட்டி பார்க்குறீங்களான்றார். இவர் என்ன மிரட்டினாங்க? சிஎம்ஐ நேரடியாக, அதான் மற்ற யாரையுமே தோட்டல, சிஎம் நேரடியாக என்ன மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. என்ன இவரை மிரட்டுறாங்க? அரசு இவரை மிரட்டணும்னு நினச்சதுன்னா அதுக்கு இதெல்லாம் வழி இல்லை. எவ்வளோ அனுமதிகளுக்கு மறுக்கிறீங்க, லேட்டாக அது வழக்கங்க. அப்புறம் மின்சாரத்தை தடை பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மைக் ஒயரை பிடிக்கிட்டு போகிறீங்க. என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நீங்களும் தப்பாக சொல்லாதீங்க. மைக் ஒயர்னு சொல்லி அதை அந்த செந்தில்
நீ யூஸ் பண்ணது கார்ட்லெஸ் மைக்குன்னு சொல்லி அது அவர் சொன்னது ஸ்பீக்கர் ஒயரு அந்த அங்கே குழுமி இருந்த கூட்டம் யாருன்னு தெரியும். ஸ்பீக்கர் ஒயர் பிடுங்குற அளவுக்கு தான் நீங்கள் செட்டப் வச்சுருக்கீங்கன்றதும் தெரியும். இதுதான் பிரச்சனை. பேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பேருந்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னே கை காட்டக்கூடாதுன்றீங்க, தலையை காட்டக்கூடாதுன்றீங்க, இறங்கக்கூடாதுன்றீங்க. இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கை காட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாதுலாம் சொல்லலை. நீங்கள் அதை மீறி தான் பண்ணீங்க. இதெல்லாம் இந்த புலம்பல் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நாளைக்கு இதே விஜய் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்தாருன்னா இதே ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போனால் அதே போலீஸ் இந்த வேலையை செய்யும். செய்கிறது எல்லாம் அதிகாரிகள். அரசை திருப்திப்படுத்த சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார்ன்னு கூடுதலாக அவங்களும் அதை பண்ணாத இது பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அதெல்லாம் நடக்கும். நீங்கள் பேனர் பற்றிலாம் பேசுவாங்க. போன கவர்மெண்ட்டில் பேனர் விழுந்து ஒரு பொண்ணு செத்து போனதுக்கு நீதிமன்றத்துக்கே போய் பிரமாண பத்திரம் இவங்களே தாக்கல் பண்ணாங்க. நாங்கள் எந்த காலத்துலையும் பேனர் வைக்க மாட்டோம். அந்த பிரமாண பத்திரத்தை தூக்கிட்டு வந்து அந்த ஃபேமிலிகிட்ட கொண்டு வந்து கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுலாம் போட்டார் ஸ்டாலின். ஞாபகம் இருக்கா? அந்த வேலை சரி. இப்போ எப்படி நடக்குது? ஆளுநரை வைக்கிறாங்க, அப்படி ரோடை மறித்து தான் வைக்கிறாங்க. அதனால் இவர்கள் வரும்பொழுது இவர்கள் நியாயம். நாளைக்கு ஏடிஎம்கே வந்தால் இதே வேலையை பண்ணுவாங்க. விஜய் வந்தாலும் பண்ணுவார். இதையே வந்து புலம்பிக்கிட்டும் இருக்க முடியாது. ஆவர காரியத்தை பார்க்கணும். மக்கள்கிட்ட போய் ரீச் குறைந்த காலம் இருக்குது. உங்களுக்கு நாட்கள் ரொம்ப கம்மி. கரெக்டாக வந்தீங்க. அதுதான் வந்தா இப்போது ரொம்ப குறைவான. ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் பேச போகிறதே 3 நிமிஷம், அதே ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. கூடுதலாக அவருக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அட்டாக்கை திமுக எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீனவர்கள் பிரச்சனை இல்லை, பிஜேபி அடித்தாச்சு. இந்த ஆட்சி அடிக்கணும் அப்படின்னா குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறீங்க, வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டுல முதலீடா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அட்டாக் பண்ணுறது தான். நான் முதல் பிரச்சனைக்கு வர்றேன். பிஜேபி அட்டாக் பண்ணுறன்ற பேரில் இந்த வாட்ஸ்அப் தகவல் அதை பேசினார். இங்கே இருந்தால் தமிழக மீனவர்கள், குஜராத்தில் கைது பண்ணால் இந்திய மீனவர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது காங்கிரஸ் காலத்தில் இருந்து இதே தான், இன்றைக்கி இல்லை. மீனவர்கள் கொல்லப்பட்டதை பற்றி பேசுகிறாரு. மீனவர்கள் கொல்லப்பட்டது 90% காங்கிரஸ் ஆட்சியில். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டது. மீனவர்கள் கைது நடக்குது. அவர்களோட படகுகள் தரவுகள் எடுத்து போட்டாங்க. 2017 பிரிட்ஜோ கொலை செய்யப்பட்டார். பிரிட்ஜோ வந்து கொலை செய்யப்பட்டார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதிகமான கொலைகள் காங்கிரஸ் பீரியட்ல உண்மைதான். இவர்கள் வந்தோடனே குறைஞ்சிடுச்சு, சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. அங்கங்கே ஒன்று நடக்குது, கைது செய்யப்படுவது நடக்குதுன்றேன். படகுகளை பரிமாற்றம் நடக்குது. அன்னைக்கு இதுக்கெல்லாம் கடிதம் எழுதினப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கடிதம் மட்டுமே எழுதுகிறார், அடிமை பாடி அப்படிலாம் பேசுனீங்க. நீங்களும் கடிதம் தான் எழுதுவீங்க. அதான் நடைமுறை. அதான் திமுக திட்டினார். அதில் இல்லை நான் சொல்ல வர்றது, இவர் பிஜேபி நான் திட்டேன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறாரு மீனவர்கள்லாம். அது காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்குது. பல விஷயங்கள் இவர் பாஜகவை தொட வேண்டிய விஷயங்கள்லாம் இவர் தொடவே இல்லை. இங்கே இன்னொன்று அடுத்து என்ன சொன்னீங்க? குடும்பமாக கொள்ளையடித்து அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னு. அடுத்து ஒரு 2-3 நாளில் திமுகவுடைய சட்ட வழக்கறிஞர் குழு ஒரு டெஃபர்மேஷன் கேஸ், சிஎம் ஃபேமிலி வந்து கொள்ளையடித்தாங்க, அந்த கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் முதலீடு பண்ணாங்கன்னு விஜய் பேசினார். எவ்வளோ கொள்ளையடித்தாங்க, எவ்வளோ முதலீடு பண்ணாங்க, இது முதல்வருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவதூறு பண்ணுற மாதிரி, குடும்பத்தை பற்றி தவறான தகவல் வருவார். இதற்கு இவர் 10 கோடி ரூபா கொடுக்கணும், இதன் சம்பந்தமாக அவர் உரிய விளக்கம் தரணும், ஆதாரம் கொடுக்கணும். இல்லாவிட்டால் நடவடிக்கைன்னு போனால் என்ன பண்ணுவார்? இது அவதூறுல வருமா? ஆமாம், இது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் தானே. யாரும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமியோ சீமான் அவர்களோ யாரும் பேசுற, அண்ணாமலையால பேசுனதே கிடையாது. இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேச மாட்டாங்க. குடும்ப ஆட்சின்னு பேசியிருக்காங்க. அங்கே போன குடும்ப ஆட்சி தான். அது என்ன தப்பு இருக்கு? அது அவதூறில் வராதுல்ல. கொள்ளையடிச்சிங்க, பணத்தை கொள்ளையடிச்சிங்க குடும்பமாக, அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா என்ன முதலீடு பண்ணேன்னு சொல்லுங்கள், எவ்வளோ பண்ணேன்னு சொல்லுங்கள். அது கேட்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. குடும்ப ஆட்சின்றது தான் கரெக்டான வார்த்தை. வாரிசு அரசியல்ன்றதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. பாஜக இல்லையா வாரிசு அரசியல்? காங்கிரஸில் இல்லையா? குடும்ப ஆட்சின்றது காங்கிரஸும் திமுகவும் தான். ஏன்னா அடுத்து 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 இவங்களே குடும்பமே அந்த கட்சியை கையில் வச்சுருக்கோம். அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. அது திமுக பொதுவாக இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. இன்னைக்கு ராஜ் சத்தியன் யாரு? இன்னைக்கு பலரும் இவர் நம்ம ஜெயக்குமார் பையன் திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. வந்துட்டாரு, பொறுப்புக்கு வந்துட்டார். என்னன்னா மோடி தான் இந்த பதிலை கரெக்டாக சொன்னார். ஒரு கட்சியில் இருக்கவங்க அவங்களுடைய வாரிசுகள் அரசியல் வருதுன்றது சாதாரணம். ஆனால் ஒரு கட்சிக்கே, குடும்பத்துக்கே ஒரு கட்சி சொந்தமாக இருக்கிறது தான் அரசியல். அதுதான் மோசமான அரசியல். அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு அவருக்கு அருமையான விளக்கம் கொடுத்தார் தந்தி டிவி பேட்டியில். அதுக்கு அவங்க காங்கிரஸ் அதை சொல்லி தான் வந்து அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, இங்கேயும் அதான் நடக்குது. அதனால் இப்போ 3ஆவதாக ஒரு கட்சி வந்திருக்குன்னா அது வைகோது மதிமுக. அதுவும் குடும்பத்துக்கே அது கட்சின்னு மாறிச்சு. இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் குற்றம்
நீங்கள் குற்றம் சாட்டுறது என்ன குற்றன்றது கரெக்டாக இருக்கணும். எனக்கு என்னென்னலாம் பேசிட்டு போயிட முடியாது. இல்ல அதுக்கு வரவேற்பு பலத்த கரகோஷம் கிடைக்குது. ராகுல் காந்தி குடும்பமா கொள்ளை அடிக்கிறீங்களே அப்படிங்கிற போது அவன் வீரியமாகறானே. ஆவறான். நீங்கள் இவர் சனாதனம் பற்றி பேசினார். டெங்கு மலேரியா போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு. கைத்தட்டெல்லாம் வந்துச்சு. முன்னாடிக்கிறவங்களாம் கைத்தட்டினான். கேஸ் வாங்கினாரா இல்லையா? ஏன்னா இன்னும் முடியல. சனாதனம் வந்து 3-4 பிரிவு இருக்குது. திருமாவளவனும் சனாதனத்தை எதிர்த்து தான் பேசுகிறார். ஏன் அவர் கேஸ் வாங்கலை? ஏன்னா சனாதனத்தில் இருக்கின்ற அந்த வர்ண முறையை நான் எதிர்க்கிறேன்றது தான். சனாதனன்றது இந்து தர்மம், அது வாழ்வியல் முறை. அதில் ஒரு பார்ட்டு வர்ணாசிரமம், சாதிய கட்டமைப்பு. இது அதை தான் எதிர்க்கிறேன்றது தான் கொண்டு போகணும். பெரியாரும் அதை தான் சொன்னார். கடவுள் பேரில் மூட நம்பிக்கைகள், ஜாதிய கட்டமைப்பை நான் எதிர்க்கிறேன். அதையெல்லாம் அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அந்த கடவுள் நம்பிக்கை சேர்த்து எதிர்க்கிறேன். கடவுள் ஒழிப்புக்கு காரணமே சாதிய வர்ணமுறை தான். வர்ணமுறை, மூட நம்பிக்கைகள், பெண்ணடிமைத்தனம், இதுக்கு எதிராக நான் இது பண்ணுறேன் அப்படின்னு தான் பெரியார் வந்தார். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணால் பிரச்சனை வராது. பேசுகிறதும் நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வராது. இப்போ வரைக்கும் இவர்கள் ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், அதனால் கூட விட்டுருக்கலாம். ஆனால் இப்படிலாம் பேசக்கூடாதுன்றேன். சிஎம்மை அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ இவர் பேசணுன்னா அங்கே எப்படி எடுத்து போட்டாங்க, 100 வாட்டிக்கிட்ட 1500 விற்கிற அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரியே வாய்ஸ் ஏஐயில் கொண்டு வந்து போட்டு பரப்புகிறாங்களே. சில பேர் அவர் தான் பேசினார் நம்பின்னு இருக்கான். உலகம் பயங்கரமானது. அப்போ நீங்கள் எதில் நின்று பேசுகிறீங்க, என்ன வார்த்தைகளை விடுறீங்கன்றது நாளாந்திர பேச்சாளர் நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர். நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்கள், 1000 டேட்டாஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுக்கான டீம் இருக்குது, உங்களுக்கு வசதிகள் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் பேசினாலே அவ்வளோ அறிவார்ந்த விஷயமா பேசலான்றேன். இது எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணுறாருன்றேன். அவர்கிட்ட இருக்கிற டீமும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையோ, இல்லாட்டி அந்த டீமு யார் எடுத்து கொடுப்பாங்களோ அவங்கள பயன்படுத்த மிஸ் பண்ணுறாங்களோன்றது தான் என்னுடைய விமர்சனம். தவிர விஜய் இப்படி பேசுகிறாரு, அவர் முன்னேறிட்டார், மார்க் போடுறது நம்ம வேலை இல்லை. இப்போவும் சொல்கிறேன், அவர் பொது விஷயங்களை தொட்டார்னா அவருக்கு தான் லாபம். நமக்கு என்ன விஜய் வரக்கூடாதுன்னு இதுவா? 2 கழகங்கள் இல்லாத 3வது ஒரு மாற்று சக்தி வந்தால் நல்ல விஷயம் தானுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், திமுக சைட்ல இருந்தும் எதிர்பார்த்தது தான், அதிமுக சைட்ல இருந்துமே கூட இப்போ குரல்கள் வந்திருக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா திரு கமலஹாசன் அவர்கள் விஜய்க்கு மட்டும் சொல்லலப்பா, எல்லாருக்குமே சொல்றேன், கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறாரு. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுகிற போது விஜய் இன்னும் பரீட்சையே எழுதலை, அவர் பரீட்சை எழுதி என்ன மார்க் வாங்குறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க விமர்சனங்களை விஜய் மீது திமுக அதிமுக? கமலஹாசன் வச்சிருக்கிற விமர்சனம் கரெக்டான ஒன்று. எம்ஜிஆர் கூட கூட்டம் வந்துச்சு அது ஓட்டாக மாறுதுன்னு கலைஞர் சொல்லுவார் அடிக்கடி, எல்லாம் கூட்டமாக வர்றீங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறீங்கன்னு. எம்ஜிஆருக்குமே வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 80 ஏன் பார்லிமெண்ட்டில் தோத்துட்டாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் படுதோல்வியில். அதே மாதிரி 82 நீங்க சொல்றது யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தொடர்ச்சியா எம்ஜிஆர் வெற்றி தான் பெற்றாருன்ற மாதிரி காமிப்பாங்க. 80ல் படுதோல்வி, ரெட்டை இலைக்கு 2 சீட்டு. 82ல் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. ஓகே. அதே மாதிரி எம்எல்சி இதில் வந்து திமுக அதிக இடங்களை பிடிச்சிச்சு. எம்எல்சிக்கு வேறு சில இது இருக்குது, ஆசிரியர்கள், பட்டதாரிகள், அது இதுன்னு. அப்போ வந்து ஆக்டிவாக இருந்தாரா? இப்போ சினிமாவில் ஆக்டிவாக இருந்தாரா? யார் 80க்கு 77லேயே முடிச்சிட்டார்ல. ஓகே. 77ல் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் முடிச்சுட்டு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருந்தது. முதலமைச்சர் ஆனோன்னா அதை அதை பண்ணிட்டு அண்ணா நீ என் தெய்வம் என் கேள்விக்கு என்ன அந்த கிரேஸ் அப்படியே தான் இருந்துச்சு எம்ஜிஆர். ஏங்க அதெல்லாம் வேற லெவலுங்க. நீங்கள் வேற, எம்ஜிஆர் வேற. அப்படி இருந்து ஏற்றிட்டு தோத்துருக்காரு நீங்கள் சொல்கிறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். கூட்டமோ நடிகர்ன்றதை தாண்டி சூழ்நிலைகளும் மற்ற விஷயங்களை தான் தீர்மானிக்கும். எம்ஜிஆர் ஒரு தவறான முடிவெடுத்தார். இந்திரா காங்கிரஸுக்கு ஜனதா கட்சி மேலே கடுமையான கோபம் மக்களுக்கு இருந்தது. ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கல. 2வது தங்க கட்டுப்பாட்டு சட்டத்தை நீக்கினாங்க. 400 ரூபா இருந்த தங்கம் 900 ரூபா ஆயிடுச்சு. எவ்வளோ? 900 ரூபாய். 900 ரூபானா இன்னைக்கு அன்னைக்கு 150 ரூபா மாத சம்பளம் இருந்தால் இன்றைக்கி 15,000 ரூபா மாதிரி. அப்போ 400 ரூபானா கிட்டத்தட்ட 45,000 ரூபா 50,000 ரூபா இருந்த தங்கம் 1 லட்ச ரூபானா? ஐயோ, கோவம் வரலாம் ஜனங்களுக்கு. அந்த கோவம் ப்ளஸ் இவர்கள் மாற்றி பண்ண கூத்து, இந்த மாதிரி இப்போ அன்றைக்கும் ட்ரால் பண்ணாங்க. சிறுநீர் குடிப்பாங்க அவங்க, அது ஒரு இது நினச்சிக்கிட்டு. மொரார்ஜி தேசாய், சரண் சிங் இவங்கெல்லாம் சிறுநீர் அருந்துவார்கள். அவர்கள் சிறுநீரை அவர்களே அருந்துவார்கள். அது ஒரு மருத்துவத்துக்காக. அது அன்றைக்கி பெரிய ட்ரால் மெட்டீரியலெல்லாம் மாறிச்சு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 77களில் ஒரு பெரிய விஷயம். ராஜி நாராயணன் ஒரு கிண்டலுக்குரிய தலைவராக பாஜக அன்றைக்கி இருக்க ஜனசங்கம் மற்றவர்களால் சித்தரிக்கப்பட்டார். மொரார்ஜி தேசாய் ஆகச்சிறந்த ஒரு நேர்மையாளர். ஆனால் ராவை கலைச்சார் அவர். வெளியுறவு கொள்கையில் நம்முடைய ராவை கலைச்சி விட்டார். ஓகே. கடுமையான கஷ்டம் ராக்கு.
77லேருந்து 80 வரைக்கும் வெளியுறவில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அதாவது முட்டாள்தனம். 80ல் இந்திரா காந்தி மறுபடியும் வந்தோன்னா ராவை மறுபடியும் உயிர்ப்பிச்சாங்க. அந்த காவு எழுதியிருப்பார், ராவுடைய எஸ்டாப்ளிஷர். இந்த மாதிரி பல கூத்துக்கள் ஜனதா கவர்மெண்ட் நடந்தது. ஆனால் பல நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுதா, அதில் போயிட்டு எம்ஜிஆர் மாட்டுறாரு, எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. ஆனால் சட்டசபையில் மறுபடியும் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர். இந்த மாதிரி பலரும் பல காலத்தில் சந்திச்சிருக்காங்க. கமல்ஹாசன் வர்றவங்களாம் ரசிகர்கள் எல்லோரும் வாக்களிக்க மாட்டார் என்பதை 8 வருஷம் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன்றாரு. அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி விஜய்க்கு சொல்கிறாரு. இதே தான் விஜயகாந்துக்கும் நடந்தது. விஜயகாந்த் வந்து ஏற்றத்தையும் சந்தித்தார், இறக்கத்தையும் சந்தித்தார். விஜயகாந்த் 79 எம்எல்ஏ பெரிய லெவலில் மரியாதை எல்லாம் இருந்தப்போ அவரை ஈஸியாக காலி பண்ணாங்கல்ல ஜெயலலிதா. சட்டசபையில் வம்பிழுத்தாங்க, அவரை வம்பிழுத்தாங்க. இவர்கள் கட்சிக்குள்ளேயே ஸ்லீப்பர் செல்லு சந்திரகுமார் இருந்தார். சந்திரகுமாரை வச்சு தான் ஜெயலலிதா வம்பிழுக்கிறாங்க டிஎம்கே. அது விஜயகாந்த் அதில் போய் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு அன்றைக்கி ஒரு மாதிரி ஆனோன்னா வச்சு வாஷ் அவுட் பண்ணுறாங்க. உங்களுடைய சின்ன சின்ன பசங்க நீங்கள் பார்த்து கொடுத்த ஆட்கள் எல்லோருமே உருவாகினதில் 12-13 பேர் ஜெயலலிதா பக்கம் போயிட்டாங்க. கேட்டால் தொகுதி பிரச்சனை சம்மந்தம் முதல்வரை பார்க்குறோன்னு. தீவிர விசுவாசின்னு நல்ல தம்பி பாரதசார் அவர் தான். அந்த தேவன்லாம் அதை படம் அருண் பாண்டியன் அவர்லாம் ஓடி போயிட்டார். அவருக்கு விஜயகாந்த் இல்லைன்னா அவரால் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியுமா? அப்போது இவர்கள் எல்லோரும் ஓடி போனாங்க. நல்ல தம்பி பார்த்தசாரதி போன்ற கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தாங்க. மாஃபா பாண்டியராஜன் அவர்கிட்ட இருந்தவர். இன்னைக்கு குமாரவேல் அதிமுகவில் இருக்கார். இந்த சைடில் டிஎம்கேல ரொம்ப பேர் உள்ளே வந்துட்டாங்க. பார்த்திபன்ல இருந்து ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு ஒருத்தர் சந்திரகுமார். ஈரோடு கிழக்கா சம்திங் கும்படி பூண்டியில் சிஹெச் சேகர். இந்த மாதிரி பலரும் இருக்காங்க. அதனால் அது விஜயகாந்த் நேரடி அனுபவிச்சார்ல. இது விஜய்க்கும் பாடம். நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணால் நாளைக்கு புஷி ஆனந்து கூட ஓடி போயிடுவார். ஏன்னா கஷ்டம்னு வந்தால் நிற்கிறவங்கன்றது உங்கள்கிட்ட நீங்கள் பலரையும் நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வரல, கட்சியை ஸ்ட்ராங் பண்ணல. அப்போ இருக்கிறவங்க எல்லாரையும் குறி வச்சு இன்றைக்கி டிஎம்கேவே குறி வச்சு இறங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எப்படி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வளர விட்ருவாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. நீ வாட்டில் வளருவ, நீ வந்து சவால் விடுவ, உன் கீழே இருக்கணும் காலி பண்ணுறேன், நீ என்னன்னா பண்ணிக்கன்னு காலி பண்ணுறவெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை இது வந்து கமலஹாசனை வச்சு விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி புரிஞ்சுக்கவா? கமலஹாசன் லேட்டஸ்ட்டு கொத்தடிமை அவங்களுக்கு. அப்போ அவர் அப்படி தான் பேசுவாருன்றாங்க. அவர் அப்படி தாங்க பேசுவார். ஆனால் அவர் பேசுறதுல உண்மை இருக்கா போயிருப்போம். கமலை நம்ம கூட கிண்டல் பண்ணுவோம், அவருடைய அரசியலை கிண்டல் பண்ணுவோம். அவர் சொல்கிறது உண்மை தானே. நானும் அதானே சொல்கிறேன். உங்கள் ரசிகர்கள் நீங்கள் எப்படி அவர்களை அரசியல் படுத்தணுன்னு இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆரை மறுபடியும் உதாரணமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் திமுக விட்டு நீக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆர் ரசிகர்கள் பெரும்பாலானோர் கலைஞரை தலைவராக எடுத்துக்கிட்டாங்க அரசியல். துரைமுருகனே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அவரெல்லாம் விடுங்க, அவரே சொல்லியிருக்காரு பல முறை. அவரை விட்டுருங்கன்ட்டேனே, அவரை சேர்க்காதீங்க. ரசிகர்கள் சொல்கிறேன், கீழே இந்த வாக்காளர்கள். இப்போ எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எம்ஜிஆர் ரசிகர்கள். ஆனால் கலைஞரை விட பெரிய அரசியல் மேதை யாருமே கிடையாது நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க. இன்றைக்கும் அந்த வழி தோன்றலாம். இன்றைக்கி எங்கள் அண்ணன்கள் வரைக்கும் திமுக தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணனுடைய பசங்க மற்றவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போகிறதா மாறுது. இங்கே பாருங்கள், அந்த இஸ்லாமியர்கள் வாக்குகளை விஜய்க்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு. அப்போது இது எல்லாமே பாடம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும், இது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். இது எல்லாத்தையும் வசதியாக மறந்துட்டு எனக்கு என்னன்னு நீங்கள் பேச முடியாது. அப்போ எம்ஜிஆருக்கே அவருடைய ரசிகர்களே கலைஞரை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சீமானியை விஜயை குறி வச்சு அடிக்கிறாருன்னா விஜய் ரசிகர்களை கொஞ்சம் சிந்திக்கிறவன் யோசிப்பான்ல, ஒன்னாடா ஒன்றுமே இல்லை, இந்த பார்ட்டின்னு ஒன்றுனா ஒரு கட்சிக்குரிய தன்மையே இது இல்லையே, ஒரு அடிமை மனோபாவம் இருக்குது. விஜய் நின்றுட்டு பேசுனா எல்லாரும் சேரை விட்டு எந்திரிச்சிட்டு போய் நிற்கணும் அப்படின்றது எப்படி? இவர் எப்படி நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் இவர் எப்படி எதிர்பார்ப்பார்? ஒருவேளை விஜயை எதிர்பார்க்கலனா கூட இந்த புஷி ஆனந்து விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாரோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. ஆமாம், அவர்களை அரசியல் படுத்துறது தம்பிக்கும் அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன்றார்ல. இது எல்லாமே விஜய் சீமானுக்கு அந்த 8% ஸ்ட்ராங் பண்ணும், கூடுதலாகவும் கொண்டு வரும். மாற்று அரசியல் அப்படின்னா விஜய் இல்லை குறைக்காதுன்னு நான் வரவே இல்லை. அதுக்கான முயற்சி அவர் பண்ணுறாருன்றேன். மாற்று அரசியல்னா விஜய் இல்லை, மாற்று அரசியல்னா சீமான் தான் நம்பிட்டான் விஜய் ரசிகர்னா ஓட்டு போட்டுருவான்றான். அதனால தான் சொல்கிறேன், கூடுகின்ற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வேடிக்கை பார்க்க வருவான், வந்த இடத்துல கடுப்பாவான், டிராஃபிக்கில் மாட்டினதுனால அந்த இடத்துல நிற்பான், இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று, ஒரு தடவை வந்துட்டு அலர்ஜி ஆகிடும் சில பேருக்கு, ஐயா இந்த ஆள் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு. அப்படி தான் வைகோ காட்சி. வைகோவை நம்பினோர் கைவிடப்படாதுன்னு அப்படி இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அலர்ஜி ஆகி கிண்டலுக்குரியவராக மாறிட்டார். எல்லாத்துக்கு மேலே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த பேக்கில் சரக்கு பாட்டில் இருக்குது, பாத்தியா குடிக்காரன் அப்படின்னு கொண்டு வராங்களா? யார் குடிக்கல சொல்லுங்கள்? சொல்லுகிறவர்கள் கூட குடிக்காதவர்களா? டீ டோட்டலரா? இல்லை என்ன சொல்லுவாங்க, சோஷியல் ட்ரிங்கரா? மடா குடிக்காரங்க தான். ஆனால் இவரை குடிக்காரன்னு காமிக்கிறாங்கல்ல, அதுதான் ட்ராலு. இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஜனங்க இரையாவாங்க. இவர் நாளைக்கு டாஸ்மார்க் பற்றி பேசுகிறாருன்னா அவரை இதை வச்சுலாம் ட்ரால் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறணும். ஆமாயா, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், நீ குடிக்கலையான்னு கேட்கணும். விஜயகாந்த் மாதிரி இவர் வந்து குடிச்சாருன்னா நீ ஊற்றி கொடுத்தியான்னு கேட்டார்ல விஜயகாந்த். இந்த தைரியம் இருக்கணும். இந்த தைரியத்தோடு நீங்கள் பிரச்சனையை தொட்டிங்கன்னா உங்கள் பக்கம் உண்மையிலேயே இவர் கரெக்டான அரசியல் பண்ணுறான்னு வருவாங்க. நீங்கள் அரசியலே பண்ண ஆரம்பிக்கலைன்றேன் நான். நீங்கள் இப்போ பேசுகிறது எல்லாமே ட்ரால் மெட்டீரியலு, நீங்கள் பேசுகிறது எல்லாம் டெம்ப்ளேட் வசனங்கள், சினிமா வசனங்கள். உங்ககிட்ட இருக்கிற சினிமா தனமே ஒன்றும் போகலையே, நீங்கள் இயல்பு மனிதராக இன்னும் வரலையே. இதுதான் என்னுடைய விமர்சனம். நீங்கள் இயல்பு மனிதராக வந்து இயல்பாக நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசுனீங்கன்னா என்னடா காசு கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அருணாக்கரை உருட்டி தானே புதைக்கிறான்றது தான் இயல்பு. இல்லை அவரே சொல்கிறாரு, எவ்வளவோ காசுலாம் சம்பாதிச்சிட்டா பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம், நீங்கள் தான் அப்படின்றாரு அவர். நீங்கள் தான்னா அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுங்கன்றேன். மக்களுடைய பிரச்சனையிலே நீங்கள் எலைட்டாக இருக்கீங்களேன்றேன். நீங்கள் ஏன் ஒரு கவின் ஆணவ கொலை தொடர்றதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் நஞ்சமாக மக்கள் பிரச்சனை தொடணும்ல. சும்மா எழுதி கொடுத்த வசனத்தை அப்படி இப்படி தொட்டுட்டு போனீங்கன்னா அவன் வந்து வெறுமனே இது மட்டும் தான் நிற்கும். இது கொஞ்சம் நஞ்சத்தையும் தொட விடாமல் பார்க்குறதுக்கு தான் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா தப்பாக பேசுகிறாரு, இது தப்பு அது தப்புன்னு ஃபேக்சுவலாக இருக்குது, ஃபேக்ட் செக்கு. இந்த ஃபேக்ட் செக்கெல்லாம் முதலீடுகள் சம்மந்தமாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டார். அப்போ வர வேண்டியதானே? 13% தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க, 87% நிறைவேற்றலைன்னு புக்கு வெளியிட்டார்ல, அப்போ உங்கள் ஃபேக்ட் செக் வர வேண்டியதானே? மருத்துவமனை பற்றியோ, லஞ்சம் வாங்குறத பற்றியோ, கனிம வள கொள்ளை பற்றியோ, மணல் கொள்ளை பற்றியோ ஃபேக்ட் செக் எங்கே போச்சு? டாஸ்மார்க் ரைடு ஃபேக்ட் செக் எங்கே போச்சு? 10 ரூபா பாட்டிலுக்குன்னு புகார் வருதில்ல, ஃபேக்ட் செக் எங்கே போச்சு? ஏன்னா இவர்களுக்காகவே உருவாக்கி வச்சுருக்க ஒரு இது யூனிட்டு. அது என்ன பண்ணோம்? இந்த மாதிரி சில்லுண்டி வேலைக்கு மட்டும்தான் வரும். விஜய் பேசின தப்பு. இன்னொன்று ஃபேக்ட் செக்குடைய ஒர்க்கு என்னென்னா, இந்த மாதிரி பேச உக்காடுறாங்கல்ல அவங்களுக்கு டீட்டெயில் எடுத்து கொடுக்குறது. நீங்கள் பார்த்துனே இருங்க, அவன் அதையே செல்ஃபோனே பார்த்துட்டு சொல்லுவான், அடுக்குமொழி பேசுவான், சரியான ஆள் உக்காந்தா ஓடி போயிடுவான். இன்னொன்று யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? கச்சா பூச்சான்னு கற்றணும். எதிரால் என்ன பண்ணுவான்? பேசி சொல்ல, நான் அப்புறம் பேசுகிறேன்னுவான். இல்லையா அவனும் சேர்ந்து கற்றுவான். கொஞ்ச நேரத்தில் அது கருவாட்டு கடையாக மாறிடும். மாறிடுச்சுன்னா பார்க்குறவன் இது வேறு சேனலுக்கு மாற்றிடுவான். இதுதான் இன்றைக்கி போகுது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த ட்ராலு, இந்த குடிகாரன்னு சொல்கிறது, பெண் பித்தர்னு சொல்கிறவங்களும் குடிகாரர்கள், பெண் பித்தர்கள் தான். அது தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு தான் எல்லோரும் கடந்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏறி அடிக்கணும். அது அவங்களோட சொந்த விஷயம்யா. நான் என்ன அரசியல் பேசுகிறேன் அதுக்கு பதில் சொல்லு. சொன்னார்ல, சும்மா தவழ்ந்தேன் ஊர்ந்தேன்னு சொல்லினே இருக்க. எத்தனை வருஷத்துக்கா சொல்லுவேன்? நான் தான் வந்துட்டு நின்ட்டேன்ல, என் கேள்வி பதில் சொல்லியா? அதை விட்டுட்டு ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார், சுந்தரா ட்ராவல்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடிக்கிறார்ல, அந்த அடி அடிக்கணும். இதை தான் என்னுடைய விமர்சனம். இதை வந்து இன்னும் அதுலேயும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு என்ன பேசினாலும் ஒரு திருப்தி அடைய மாட்டேங்கிறாருன்னா, நான் தான் சொல்கிறேன், நான் மாற்று சொல்கிறேன்ல. மாற்று சொல்லாமல் அதை விமர்சனம் பண்ணுறவன் தான் அயோக்கியன். அப்போ நீங்கள் திருப்தி அடையக்கூடிய லெவலுக்கு இன்னும் விஜய் வரலன்றீங்க? நான் திருப்தி அடையக்கூடிய அளவு இல்லைங்க, மக்களை ரீச் பண்ணுற அளவுக்கு அவர் பேசணுன்றேன். எனக்கு என்ன திருப்தி இருக்குது? நான் வந்து என்ன பெரிய ஒரு அரசியல் விமர்சகர். தொடர்ச்சியாக நீங்கள் களங்களில் அரசியல் தலைவர்களை பார்க்குறீங்க, அதில் இவர் இதெல்லாம் பேசினா வேறுபட்டு தனித்துவமாக தெரிவாரு நம்புறீங்க, இதெல்லாம் பேசினா. ஆமாம் ஏங்க, உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் இளைஞர், புதுசாக வந்திருக்கீங்க, அப்போல் கட்டுறவர். என்ன நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மாற்றத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னும் இறங்கி அடிச்சிங்கன்னா சும்மா ஓரம் போகிறவங்க கூட வந்துடுவான்றேன். நீங்கள் எப்போ நீங்கள் ரீச் ஆவீங்கன்னா அவன் பிரச்சனை நீங்கள் எப்போ தொடுறீங்களோ அப்போ தான் ரீச் ஆகும். அவன் உங்களை எப்போ திரும்பி பார்ப்பானா, அவன் பிரச்சனையை தொட்டு பேசினே திரும்பி பார்ப்பான். பெண்கள் தான் குறிப்பாக நமக்கு வாக்களிப்பவர்கள். அவர்களுக்கு பெரிய பிரச்சனை மது, டாஸ்மார்க், போதை பழக்கம். அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு முடங்கி கிடக்கிறான், வருமானம் அங்கே போகுது. அதனால் இவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் வறுமை. சரி, அதெல்லாம் உழைச்சி நம்ம பிள்ளைய எங்கேயா படிக்க வச்சு நாளைக்கு ஆளாக்குவான் அப்படின்னு பார்த்தா அவன் கஞ்சா அடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களோடய தான் பார்ப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட்டு தான். நான் வந்து அதெல்லாம் மாற்றுவேன்னா அப்போ பாடுறா இவ்வளோ நாளாக நான் அப்படி நினச்சிக்கிறேன், இவனு தானா, அப்போ இவனு தாண்டா ஓட்டு போடணுன்னு மாறுவாங்க. இதை விட வேறு என்னங்க நான் விலைக்கு சொல்ல முடியும்?
பல விதமான டிப்ஸுகளையும் கூட கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ச்சி அவருடைய இந்த விவகாரங்களில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மதத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.